ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலிதான் vlogs. எப்போவும் நான்வெஜ் எப்படி போர் அடிச்சிச்சா, அப்போ இந்த மாதிரி கோவிலில் தர இந்த சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்களேன். செம்மையாக இருக்கும். இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது. இது டைமும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு குக்கரில் நம்ம ஒரு ஒரு கிளாஸ் நம்ம ரைஸ் எடுத்தோம்னா அதுக்கு ஆஃப் கிளாஸ் வந்து நம்ம வந்து சாம்பார் பருப்பு எடுத்துக்கலாம். இதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அந்த வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம், சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது ஒரு 5 to 6 வந்து நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, ஒரு குட்டி தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 5 பூண்டு, அப்புறம் கட்டி பெருங்காயம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட பொடி பெருங்காயம் இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி வந்து நீங்கள் வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 5 கிளாஸ் நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா முங்குற மாதிரி போடணும். 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 விசில் எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கான மசாலா இதுதான் வந்து மெயினே அரைக்கிறது. ஸோ அது என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்க்கலாமா இன்க்ரீடியன்ஸு. அதுக்கு 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வந்து உளுந்து. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன் சைடு வந்து நம்ம வந்து ஒரு புளியை வந்து நெல்லிக்காய் சைஸ் வச்சு அதை நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே அது கூட ஒரு 5 உங்கள் காரத்துக்கு ஏற்ப 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த பேஸ்ட் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டாலும் அதே அந்த கொல கொலன்னு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நமக்கு வந்து விசில் விட்டு வச்ச ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்னால அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பேஸ்ட் அது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே அதை எடுத்து நமக்கு விசில் விட்டு வச்சுருக்கோம் அந்த ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது கடைசியாக இறக்கும் போது நம்ம வந்து ஒரு குட்டி பாத்திரத்தில் நெய் ஊற்றி அது கூட முந்திரி உடைச்சி போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறினோடனே இது கூட ஆட் பண்ணோன்னா நல்லா தகன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் வந்து சாம்பார் சாதம் வந்து சாப்பிட்ருக்கீங்க, அந்த உங்கள் யார் யாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லுங்கள். நாங்கள் காலேஜ் டைம்ஸில் வந்து திருட்டுத்தனமாக போயிட்டு சாப்பிட்டு வருவோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ஒரு மெமரிஸ் தான். ஸோ அதுக்கு ஈக்குவலாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே காரா பூந்தி இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு எப்படி ஸ்கூல் கட்டி தரதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மத்தியானம் பசங்க கொடுத்தாலுமே நல்லா வந்து கொலன்னு தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். பசங்க வெஜ்ஜீஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இதில் வெஜ்ஜீஸ் போட்டு கொடுங்க. இருக்கிற இடமே தெரியாமல் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஈஸி வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ என்னை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹெல்த்தி வீடியோஸுமே இருக்குது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குற லஞ்ச் சீரீஸும் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.